இன்னைக்கு புத்தர் கண்டுபிடித்த விபாசனா தியானத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. மனிதன் உடலில் ஏற்படும் சலனங்களை தியானம் செய்வது விபாசனா தியானம். சாதாரணமா தியானங்கிறது இந்த சுவாசத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே தியானம் பண்றாங்க. புத்தாவும் அதே மாதிரி தான் சுவாசத்தை பேஸ் பண்ணி ரொம்ப ஆட்டது சுவாசத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாரு. பாருங்க, காற்று உள்ள போது வெளியே வருது, காற்று உள்ள போது வெளியே வருது, காற்று உள்ள போது வெளியே வருது. கண்ணை மூடிக்கிட்டு கவனமா காற்று போகிறது வந்ததையும் பார்த்துக்கணும். இந்த சுவாசத்தை நீங்க அதிகமும் கம்மியும் பண்ணக்கூடாது. கடவுள் என்ன சுவாசத்தை கொடுக்குறார், அந்த சுவாசத்துல மனசை ஐக்கியப்படுத்திக்கிட்டு காற்று உள்ள போறப்ப 1, காற்று வெளியே வரப்ப 2, 3, 4, 5, 6 இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 10. புரியுதா? முதல்ல 1ல இருந்து 5, அப்புறமா 6 சொல்லக்கூடாது. திருப்பி 1, 2, 3, 4, 6, 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 1, 2, 9, 1, 2, 10, 1, 2, 10, 1, 2, 10, 1, 2, 10, 1, 2, 10 சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சமாதி போயிடுது. சமாதிங்கிறது உள் புறம் ரெண்டுமே தெரியாது. ஹை கான்சன்ட்ரேஷன், அதுதான் சமாதி. புரியுதா? இது பேர் என்ன? விபாசனா தியானம் 1. விபாசனா தியானம் 1.